பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்திய இராணுவம் காஷ்மீர் பகுதிகளில், வடகிழக்கில் தொடர்ந்து பல ஆப்ரேஷன்ஸ் நம்ம செஞ்சுட்டு வரதை பார்க்குறோம். அதில் கடந்த ஒரு 8 வருடங்களில் பாலகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணுது. அதே மாதிரி உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்திய இராணுவம் பண்ணுது. இது ஒரு பெரிய லெவலில் பண்ணப்பட்ட ஆப்ரேஷன். இது நேற்று என்னுடைய பழைய நண்பர், ஒரு 20 வருடம் எனக்கு தெரிந்த ஒருத்தர், ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி, இந்த ஆப்ரேஷனை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பழைய நினைவுகளை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ரேஷனுடைய பேர், இது ஒரு டாக்டிக்கல் லெவலில், ஒரு டிவிஷனல் லெவலில் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு பண்ண ஆப்ரேஷனு. ஸோ இதோட டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம். இந்த ஆப்ரேஷனுக்கு ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க, ஆப்ரேஷன் ஜிஞ்சர். இது எப்போ பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூலை மாதம் 2011 குப்வாடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குகல்தார் அப்படின்ற ஒரு ரிட்ஜ், ஒரு மலைவழி பகுதி. அது அந்த இடத்துல பாகிஸ்தான் ஒரு பேட் ஆக்ஷன் பண்ணாங்க. பார்டர் ஆக்ஷன் டீம் சொல்லக்கூடிய அவங்களுடைய பாகிஸ்தானி ரேடர்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. அவங்க இந்திய பகுதிக்குள்ளே ஊடுருவி எல்லை பகுதி லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி உள்ளே நம்ம படைப்பிரிவு மேலே ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விதிய காலையில் அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாங்க. அதில் 6 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அது கொல்லப்பட்டது மட்டுமே இல்லாமல் 2 இந்திய வீரர்களுடைய தலையை வெட்டி அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க. இதில் அப்போ இருந்த பெட்டாலியன் 19 ராஜ்பூத் அப்படின்ற ஒரு பெட்டாலியனும் 20 குமாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெட்டாலியனுமே இருந்தாங்க. இவங்க ஒரு பெட்டாலியன் உள்ளே வருது, இன்னொன்று வெளியில் போகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டியூட்டியில் இருக்கும் பொழுது ஒரு தனி ஒரு 8-10 வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி அந்த ஒரு தாக்குதல் பண்ணாங்க. இது அந்த காலகட்டங்களில் நியூஸ் பேப்பரில் ஒரு வந்துச்சு. பட் வழக்கம் போல் நம்ம அரசாங்கம், அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறையெல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது நடக்கும் பொழுது ஒரு இன்ஃபென்ட்ரி படைப்பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த திரும்பி அடிக்கணும், பழி வாங்கணும் உணர்வு அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்மளுடைய இராணுவத்தோடைய அஸ்திவாரமே அதுதான். அந்த கோபம் தான் அஸ்திவாரம், அந்த வெறி தான் அஸ்திவாரம். ஸோ அதை ஈகோவை டச் பண்ணி பார்த்தது, அந்த ரா நர்வை டச் பண்ணி பார்த்தது ஒரு பெரிய இதாச்சு. அப்போது அந்த டிவிஷனல் கமாண்டராக இருந்த 3 பெட்டாலியன் சேர்ந்த ஒரு பிரிகேடு, 3 பிரிகேட் சேர்ந்த ஒரு டிவிஷன். ஸோ 2 லெவல் மேலே அன்னைக்கு ஒரு தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் எஸ்கே சக்கரவர்த்தி சார் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை டாக்டிக்கலாக அவங்க லெவலில் வச்சு பண்ணணும் அப்படின்றத ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கமும் அஃபிஷியலாக ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட மேலிடம் நான் சொல்கிறது இராணுவ தலைமையகம், அதன் மேலே இருக்கக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, பிரதமர் அலுவலகம், இங்கே இருந்தாலும் எதுவுமே ரியாக்ஷன் இல்லாதனால சரி நம்ம ஒரு கவுண்டர் இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. குப்வாடா பகுதி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் எல்லை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இதனால நிறைய இடத்துல அந்த பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற போது, ஸோ இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தும் போது நிச்சயமாக தெரியும் இந்திய ராணுவம் எதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1 வாரம் கேப் விட்டாங்க, எதுவுமே பண்ணவே இல்லை. அதன் பிறகு இந்திய படைகள் 7 இடங்களை, பாகிஸ்தானில் ஒரு 7 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் அங்கே ஒரு 7 டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த 7 டார்கெட்டை தொடர்ந்து கண்காணிக்கப்படுது. கண்காணிக்கப்பட்ட பிறகு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய வார் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி அதில் 3 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த 3 இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோர் அப்படின்ற ஒரு இடம், ஒரு கிராமத்தோடைய, ஒரு டவுனுடைய ஒரு போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய இராணுவத்தோடைய ஒரு முகாமும் இருக்குது. இஃபாசத் அப்படின்ற ஒரு இடம், லஷ்தாத் அப்படின்ற இடம். இந்த 3 தான் டார்கெட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அந்த 3 இடத்தையுமே டோட்டலாக ரெக்கனசன்ஸில் வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால்.
ஸோ தொடர்ந்து அதுக்குண்டான சேட்டலைட் கண்காணிப்பு மற்றும் கிரவுண்ட் லெவலில் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நம்ம படைகள் போய் யார் யார் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, இது எப்படி தாக்கலாம் அப்படின்றதுக்கான வியூகத்தை அமைக்கிறதுக்கான இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரெக்கனைசன்ஸ் உள்ளே போய் வேவு பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு இருந்துச்சு. போன பிறகு ஸோ இதை வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீரர்கள் தாக்கப்பட்டது ஜூலை மாதம் 2011. நம்மளோட வீரர்களோட 2 பேரோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க இந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்தவனு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி 29 ஆகஸ்ட் 2011 அப்படின்ற நாள் வந்து குறிக்கப்பட்டுச்சு. விடிய காலையில் 3 மணிக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணது டோட்டலாக டிவிஷன் லெவலில் எஸ்கே சக்கரவர்த்தி அவர்களுக்கு கீழே இருந்த அந்த படைப்பிரிவுகள் தான் இதை வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ 20 பேரா கமாண்டோக்கள்லையும் உள்ளே கொண்டு வராங்க. நம்மளுடைய பேரா கமாண்டோக்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின்டாக, எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்டான ஒரு ஃபோர்ஸு, எந்த அளவுக்கு உலகமே பயப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களை வந்து டிசைட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த உள்ளே அனுப்பின ரூட்டு, அவங்க ரூட் அவுட் எப்படி உள்ளே போயிட்டு எப்படி வெளில வரணும், எங்கே தாக்குதல் நடத்துகிறாங்கன்றத ஒரு குயிக்காக அந்த மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல டிசைட் பண்ணி தாக்குதல் நடத்தும் போது முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது அந்த 3 இடத்துக்குமே 3 தனி டீம் போகிறாங்க. 6 டீம் போகிறாங்க. இன்ஃபேக்ட் 2 டீமாக பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு 2 டீமாக பிரிஞ்சு உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் கிளேமோர் மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி வடியை வந்து சுற்றி ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு சுற்றி ஒரு வியூகமாக அமைச்சிங்கன்னு அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு இதில் அமைச்சிட்டு இந்த பாகிஸ்தானுடைய வீரர்கள் அந்த அதிகாரிகளோட சேர்ந்து நடக்க வரும்போது அதுக்கு உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அந்த வியூகத்துக்குள்ளே வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணிட்டு அதன் பிறகு அவர்கள் மேலே ஒரு கொடூரமான ரொம்ப கடுமையான தாக்குதலை வந்து நம்மளோட படைப்பிரிவினர் வந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது அதில் உடனடியாக ரியாக்ட் பண்ணி அவங்க எல்லாம் விழுந்து செதறி ஓடும்போது அந்த கன்னி வெடியில் மாட்டி நிறைய பேர் இறக்குறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய வீரர்கள் உள்ளே போய் அந்த ஃபயரை நிறுத்திட்டு இந்த ஒரு படைப்பிரிவினர் மட்டும் உள்ளே போயிட்டு, ஏன்னா தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, திரும்ப நம்ம தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் அதுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 வீரர்களுடைய தலையை வெட்டி திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. தலையை மட்டுமே இல்லாமல் அந்த 4 வீரர்களுடைய தோள்பட்டையிலையும் மற்றும் கழுத்துலையும் போடக்கூடிய தோள்பட்டையிலையும் மற்றும் ஷோல்டர்லையும் போடக்கூடிய ஆப்லெட்ஸ் ரேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வெட்டி சாட்சிக்கு அதையும் வெட்டி ஒரு மூட்டையில் போட்டு சாக்கு மூட்டையில் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பார்த்த உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு கவுண்டர் அட்டாக்கை லான்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய படைப்பிரிவினர் இன்னொரு படைப்பிரிவினர் வந்து உள்ளே இறங்குறாங்க. லான்ச் பண்ணும்போது நம்மளுடைய 2வது டீம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ எந்த வழியாக இந்த இடத்துக்கு அவங்க ரீச் ஆவாங்கன்றத பக்காவாக துல்லியமாக முதலே பார்த்து வச்சுட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணி இன்னொரு கவுண்டர் அட்டாக் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண பிறகு அதில் பாகிஸ்தானி வீரர்கள் நிறைய பேர் சுடப்பட்டு நிறைய பேர் காயமாகி மிச்சம் இருக்கவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. ஸோ மொத்தம் 13 வீரர்களை வந்து இந்திய ராணுவம் வந்து அன்றைக்கி கொன்னாங்க. ப்ளஸ் ஒரு 4 தலைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து சுபேதார் பர்வேஸ், அவில்தார் ஹஃப்தாப், நாயக் இம்ரான் இந்த 3 பேரோட தலை ரேங்க் வந்து கிளியராக இருக்குது. 4வது யாருதுன்றது நமக்கு டீட்டெயில் இல்லை. அந்த புகைப்படத்தை நம்ம யூடியூப்பில் போட முடியாது. ஸோ இந்த காணொலி லிங்க்கை நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த வெட்டப்பட்ட தலைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீரர்கள் வந்து ஒரு நினைவு பரிசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு இது பண்ணோம். ஸோ ஒரு கிளாசிக் மிலிட்ரி ஆப்ரேஷன், ஒரு ப்ரொஃபஷனல் ராணுவம் எந்த அளவுக்கு துல்லியமாக பண்ண முடியுமோ பண்ணாங்க. இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் கிட்டத்தட்ட நம்ம ஏட்கள் அங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போது பாகிஸ்தான் ஒரு பெரிய கவுண்டர் அஃபென்சிவ்லாம் லான்ச் பண்ணி எதுவும் பண்ண முடியாமல் நம்மளோட வீரர்கள் ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் திரும்ப வந்துட்டாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் ஐநா சபையில் போய் எங்களுடைய 3 வீரர்களை வந்து இவங்க கொண்டுட்டாங்க, மனித உரிமை மீறல்கள், அவங்களோட தலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த 4வது வீரருடைய இது அக்கௌண்டபிலிட்டியை பாகிஸ்தான் சொல்லலை. அதன் பிறகு இந்திய ராணுவம் அதை கண்ணல ஒரு ஜென்டில்மேன் ஜெஸ்டர் தான். ஏன்னா 4வதாக வெட்டிட்டு வந்த தலை வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ அதிகாரியோடது. ஸோ அதனால் அதை டவுன் ப்ளே பண்ணாங்க, இதுக்கு இவ்வளோ அசிங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பேட் ஆக்ஷனுக்கு கொடுத்த ஒரு கவுண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு போகும். 2 நாள் இந்த ஆப்ரேஷன் போச்சு. ஸோ ஒரு இராணுவம் அப்படின்றது ஒரு ட்ரெயின்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அது அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது எப்பயுமே இருக்கும். ஒரு மிருகம், சிங்கம், புலி நீங்கள் என்னதான் இது பண்ணிங்கனாலும் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்றது போயிருச்சுன்னா அந்த மிருகத்துக்கு வந்து வேல்யூ இருக்காது. அதே தான் நம்மளுடைய படைப்பிரிவும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணாங்க அப்படின்னா அது சீனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான்லும் சரி எந்த மாதிரியான பதிலடி கொடுக்குன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஆப்ரேஷன். இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை முழுவதும் பிளான் பண்ணி தலைமை ஏற்று நடத்தினது மேஜர் ஜெனரல் எஸ்கே சக்கரவர்த்தி சார் அவர்கள்.
அவர் இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி உயர்வு அப்படின்றது நிறுத்தப்படுது. மேஜர் ஜெனரல்லேருந்து ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ஆயிருக்கணும். அவருடைய மிலிட்ரி சர்வீஸ் எந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு அதிகாரி அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்க. ஏன்னா ஒரு 2010-11 அவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ண ஒரு அதிகாரி அந்த இடத்த அவ்வளோ தீவிரவாதிகளை கொண்டு அந்த இடத்த அமைதி நிலைன்றன்னு சொல்லி ஒரு 30 வருஷம் மிலிட்ரி கரியர் இருந்த ஒரு அதிகாரியை இந்த ஆப்ரேஷனை வந்து நீங்கள் மேல் தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இது அஃபிஷியலாக டாக்குமெண்ட் ஆகலை, பட் அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு, இதை பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுமே வந்து இதை ஆமோதிக்கிறாங்க. அவரோட பதவி உயர்வு தடுக்கப்பட்டது. 2013 அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகி அவர் வந்து அன்னைக்கு இருந்த யூபி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸோடைய லிங்க் என்ன, ஆர்ம் ஃபோர்ஸஸ் ட்ரைபியூனல்ல வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸோட லிங்க் என்னன்றது, அந்த டீட்டெயில் என்னன்றது நம்ம லிங்க்ல கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அதை படிச்சீங்கன்னா தான் புரியும். ஒரு இராணுவ அதிகாரி 30 வருடம் தன்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய பல சாதனைகளை பண்ணி பாகிஸ்தானுக்கு அந்த பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல தன்னோட வீரர்களுடைய அந்த கனவை வந்து நிறைவேற்றி பக்காவா ஒரு சின்ன காயம் கூட இல்லாம பண்ண ஒரு இதை வேற ஒரு நாடா இருந்தா கொண்டாடி தீர்த்திருப்பாங்க, ஒரு பெரிய பதவி கொடுத்திருப்பாங்க, அவருக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவரை வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம், ஒரு கொடுமையா ஒரு ப்ரமோஷனை டினை பண்ணி இது பண்றாங்க. 31 ஜூலை 2013 அவர் ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆகி தன்னோட ப்ரொமோஷனுக்காக போய் லீகல் கேஸ் போடக்கூடிய ஒரு டெக்கரேஷன் கிடையாது, ஒரு நன்றி உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்ற போது 2008 26 நவம்பர் அன்னைக்கு நான் ராணுவத்தில் இருந்தேன். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல இந்த ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொன்னாங்க. போருக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருந்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் கடைசி புல்லட் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாதுன்னாங்க. ஸோ ஒரு 1000 பேரில் ஒரு 700 பேர் அந்த இடத்துல நாங்கள் இறப்போம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அன்னைக்கு என்னுடைய சக வீரர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற அடியில் நீ பாகிஸ்தான் வந்து இன்னொரு தீவிரவாத தாக்குதலை இந்தியாவில் நடத்தவே கூடாது, அந்த அளவுக்கு பதிலடி இருக்கணும்னு சொல்லி இதே மாதிரியான ஒரு வெறி வந்து அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த அரசியல் காரணங்கள், தலைமை, அவங்க என்ன முடிவெடுத்தாங்க, பாலிசி டிசிஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த சண்டை வந்து நம்ம போடவே இல்லை. ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம். என்னுடைய ஒரு உறவினருடைய பெண் எனக்கு அன்னைக்கு கேட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு திருமணமாகி வேற நாட்டில் செட்டில் ஆயிருக்காங்க, நீங்களாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. ஒரு வீரனுக்கு மனநிலைக்கு அது எந்த அளவு பாதிக்கும் அப்படின்றத என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. இதே கருத்தை அந்த காலகட்டங்களில் விமானப்படை தளபதியாக இருந்த நம்மளுடைய ஒரு மூத்த அதிகாரி ஃபாலி ஹோமின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி, அவருமே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டியும் என்னுடைய நண்பர், ராணுவத்தில் இருந்த என்னுடைய நண்பர் ஃபார்வர்ட் பண்ணார். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சு. அந்த காலகட்டங்களில் தான் இந்த ஆப்ரேஷனுமே நம்ம நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார்னா, 26 இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம், இந்திய கடற்படை எல்லாருமே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம திரும்ப தாக்குதல் நடத்தலாம், ஒன்றும் ஆகாது, இவங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அன்னைக்கு வந்து நம்ம ஒரு பதிலடியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கல. இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனி வருங்காலங்களிலையும் கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது கடுமையாக இருக்கும். சீனாவுக்கும் இதே பதிலடி. சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் அது கான்ஃபிடென்ஷியல். அதை இப்போ நம்ம வந்து ஓப்பனாக வர வரைக்கும் நம்ம அதை பற்றி பேச முடியாது. டைம் வரும்போது அதுவும் பேசுவோம். 20 பேரா கமாண்டோக்கள் உள்ளே போய், நம்மளோட படைப்பிரிவினர் உள்ளே போய் அன்றைக்கி இருந்த இன்ஃபேண்ட்ரி 20 பாகிஸ்தானி வீரர்களை வந்து கொன்று, எத்தனையோ பேரை வந்து காயப்படுத்தி, 4 தலைகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்த அந்த வீரம் அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய, நாட்டின் பாதுகாப்புக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த வெறியும் வேகமும் விவேகமும் தான் நம்மளை இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்து என்றைக்குமே இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. நன்றி, வணக்கம், ஜெயன்.